ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டாப் வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று. 4 டாப் பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் தான். இந்த பாருங்கள், இது ஒரு டாப்பு, இது ஒரு டாப்பு, இது 3, இது ஒரு 4 டாப் மொத்தம் வாங்கியிருந்தோம். அந்த 4 டாப்பையும் இப்போ எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. மேக்ஸிமம் நான் வெளியில் கொடுக்க மாட்டேன், நானே ஆல்ட்ரேஷன் பண்ணிப்பேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலை பார்க்குறீங்க, ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்ருக்கீங்க. இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். வாங்க எப்படி தைக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் சில பேர் நினைக்கிறாங்க டைலரிங் தொழில் வந்து ரொம்ப கஷ்டம், ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் அப்படி பார்த்தா உண்மையிலே டெய்லரிங் ஃபீல்டு வந்து ரொம்ப கஷ்டம்தான். அது வந்து அந்த இடத்துலேருந்து செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு தெரியும். நான் சொல்லியிருந்தேன் மேக்ஸிமம் நான் வெளியில் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு டெய்லரிங் தெரியும். பட் ஆனால் வந்துட்டு என்னென்னா, என்கிட்ட மிஷின் கிடையாது. நான் வெளியில் தான் கொடுத்து எனக்கு தேவைக்கு எல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது ஒரு அக்காக்கிட்ட ஒரு டாப் ஆல்ட்ரேஷன் பண்ண கொடுத்துருந்தேன். ஒரு டாப்புக்கு 25 ருபீஸ் சொன்னாங்க. ஓகேக்கா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா பண்ணி கொடுத்துட்டாங்க. மறாவது நாள் போட்டுட்டு மறாவது நாள் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, தையல் விட்டுருச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரே ஒரு தையல் தான் போட்டிருந்தாங்க. நான் போய் கேட்டேன், அக்கா ஏன்க்கா தையல் போட்டு கொடுத்தீங்க, பிரிஞ்சிருச்சுங்க்கா, இன்னொரு தையல் சேர்த்து போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் கொடுக்குற 20 ரூபாய்க்கு அவ்வளோதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏக்கா நீங்கள் இன்னொரு தையல் போட்டு கேட்டுட்டு இன்னொரு 10 ரூபா சேர்த்து கேட்டது நான் கொடுத்துருப்பேன்லக்கா அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இப்படி தான் நீங்கள் சொல்வீங்க, ஆனால் தச்சு முடிச்சதுக்கப்புறம் தரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறதுல தப்பு கிடையாது, சில பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் பண்ணுற தப்புக்காக இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, காமனாகவே எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம நீட்டாக செஞ்சுட்டு, இங்கே பாருங்கள் இந்த வேலை செஞ்சுருக்கேன், இதுக்கு ஒரு 10 ரூபா கூட கொடுங்கன்னா அவங்க கொடுத்துருவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு எல்லாருமே ஒருத்தர் பண்ணுற தப்புக்கு காமனாக எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கன்னு அவங்களும் தப்பாக நினச்சிக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்களுக்கு 20 ரூபாயே அதிகம்ப்பா, 30 ரூபாயே அதிகம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபா கேட்குற இடத்துல இவங்க 20 ரூபா கொடுத்துட்டு போகிறாங்க. டைலர் மேலேயும் தப்பு கிடையாது, கஸ்டமர் மேலேயும் தப்பு கிடையாது. ஒருத்தவங்க வந்து ஒரு வேலையை செய்யும்போது கரெக்டாக செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிருக்கிறது கிடையாது. இப்படி ஆப்போசிட் ஒருத்தவங்க மேலோட்டமாக பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்களுக்கு என்னப்பா மிஷினை வச்சு தச்சு பொழைச்சிட்ருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன நல்லா அதெல்லாம் வருமானம் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கஷ்டம். எல்லாருமே அப்படி நினைக்கிற காசை கொடுத்துட மாட்டாங்க தான், அது உண்மை தான். உதாரணத்துக்கு எடுத்துக்கணுன்னு நேற்று சந்தைக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சந்தைக்கு போயிருக்கும்போது தக்காளி வந்து போட்டிருந்தாங்க. ஒன்று கீழே போட்டிருந்தாங்க, 1 2 3 ட்ரே வச்சுருந்தாங்க, கூடையிலே வச்சுருந்தாங்க. நாங்கள் கேட்டோம், இது எவ்வளோங்க அது எவ்வளோன்னு கேட்கும்போது, ஆப்பிள் தக்காளி தான் ரெண்டுமே, இது 3 கிலோ 50 ரூபா, அது வந்து கிலோ 10 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரேயில் இருந்தது. சரி ஓகே நம்ம ட்ரேயில் இருந்ததை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது, தக்காளி வந்து மேலெல்லாம் 1 2 அழுகிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தக்காளி சூப்பராக இருந்தது. நாங்கள் எடுத்துகிட்டு இருந்தோம். ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் இதில் விட்டுட்டு இதில் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்டது சொன்னோம், இல்லைங்க இது கிலோ 10 ரூபா, அது 3 கிலோ 50 ரூபா அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படிங்களான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. எடுத்துகிட்டு பார்த்து ச்சீ அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் என்ன நினச்சேன், ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்படி அழுகி போன மாதிரி இருக்குது, இது எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு. மேலோட்டமாக பாருங்கள் அந்த 4 தக்காளி அப்படி இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே பாருங்கங்க அந்த தக்காளி உண்மையிலே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். மேலோட்டமாக யாரையும் மனுஷங்களையும் பார்க்காதீங்க, பொருளையும் பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு இன்னொரு சிஸ்டர் சொன்னாங்க, கரெக்டாக பேசுனீங்க, இப்படி தான் பேசணும், நல்லாவே பேசியிருந்தீங்க, அதுதாங்க உண்மை. மேலோட்டமாக எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும், அது சில மக்கள் புரிஞ்சுக்கிறது கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தக்காளி வாங்கிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் சில பேர் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது கிடையாது. எதையுமே உள்ளே போய் ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும், அது நல்லதா கெட்டதா, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு. அதை புரிஞ்சிக்காமல் மேலோட்டமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, பார்த்துட்டோம் அவங்க அப்படித்தான் இவங்க இப்படித்தான் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க. இனியாச்சும் அப்படி பண்ணாமல் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் நான் சொல்ல வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் பேசிகிட்டே தச்சும் முடிச்சிட்டோம். இந்த ஒரு டாப்பு தான் இருக்குது. நானும் பேசிகிட்டே அப்படியே அடிச்சிட்டேன் போல் பாருங்கள்.
இது ஒரு டாப் தான் இருக்குது, அடித்து முடிக்க போகிறோம். இதை அடித்து முடிச்சோன்னே இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி டைலரிங்கில் ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, கமெண்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். வேறு எந்த மாதிரிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். என்னால் முடிஞ்சால் அந்த மாதிரி நானும் வீடியோ போடுறேன். பாருங்கள், என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டே இருக்கீங்க. நானும் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆட் ஆக மாட்டாங்க, லைக்ஸ் வராது. என்னடா அப்படின்ட்டு போர் அடிக்கும். சரி நம்மளும் போட்டுகிட்டே இருக்கோம், ஆனால் ஒரு 5 லைக் 6 லைக் தான் வரும், அதுக்கப்புறம் வராது. சரி போடா அப்படின்ட்டு நமக்கு ஒரு போர் அடிச்சிடும். நீங்கள் ஒரு 10 லைக் 15 லைக் அப்படின்னு வரும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண சுடிதாரை போட்டு பார்த்துட்ருக்கோம். இதோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக இருக்குது, எனக்கு ஃபிட்டிங் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு சுடிதார் இப்படி தான் போட்டு பார்த்துட்ருந்தேன். பாருங்கள், இது அடுத்த சுடிதாரு. இது நெக்ஸ்ட் ஒன். இதுவும் நல்லா இருந்தது, இது கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது, ஃபிட்டிங் சூப்பராக இருந்தது. இது பாருங்கள், இது 3வது டாப்பு, இதுவுமே நல்லா இருந்தது.